இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆனி மாதம் முழுவதுமே மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதமா இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பா நடக்குள்ளது. அந்த வகையில மீன ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் மீனம் ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கான ஆட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஆரம்பம் ஆகிறது. அதாவது 7.5 சனி காலத்தில் மீன ராசி நேயர்களுக்கு இப்படி ஒரு லாபம் கிடைக்க போதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல நீங்களே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போடுது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தூக்கிவிட போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. விசுவாசுவ வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் மீன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். உத்தராயணத்தின் 6வது மாதமான கடைசி மாதத்தை ஆனி மாதத்தை சொல்லலாம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்து இந்த மாதத்தை கணிக்கலாம். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை நிர்ணயமாக சொல்லப்படுது. இந்த ஆனி மாதத்துல மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் உள்ளன. சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் உள்ளன. கும்ப ராசியில பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகு கிரகங்கள் உள்ளன. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர். இதனால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் சாதகமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். ஜூன் 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிகப்பெரிய கிரக மாற்றமாக இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்திலே அமைந்து இருக்கிறதாக சொல்லலாங்க. இந்த ஆனி மாதத்தில் மீன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மீன ராசி நேயர்களுக்கு 7 சனி இந்த காலகட்டத்தில் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார். குரு 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இதனால மீன ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் நிலவி வந்த தடைகள் விலகி நல்ல மாற்றங்கள் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு பிறக்கலாம். திறமைக்கேற்ற அங்கீகாரத்தில் உத்தியோகத்தில் ஏற்றம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதாரம் சிறப்பான உயர்வை உங்களுக்கு சந்திக்கலாம். உத்தியோக மாற்றம் முயற்சி செய்வோருக்கு நல்ல வேலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம். இந்த மாத கிரகங்களான புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களின் அமைப்புகளும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால மீன ராசி நேயர்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதிய வீடு, நிலம் வாங்குவதற்கான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல புதிய கடன் ஏற்படக்கூடிய சூழலும் இதனால உங்களுக்கு உருவாகலாம். பூர்வீக சொத்து வைத்திருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த சொத்து ரீதியான விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கலாம். போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் கண்டிப்பா இருக்கிறது. நிலம் சார்ந்த புதிய முதலீடுகளில் ஈடுபடக்கூடிய யோசனை உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய 2ஆம் ஸ்தானத்துக்கான அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இதனால பணவரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கலாம். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இதனால மீனம் ராசி நேயர்களுக்கு தாயாருடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். மாணவர்களுடைய கல்வியிலும் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் இந்த ஆனி மாதம் கண்டிப்பா இருக்க போகுது.
கூட்டு தொழில் செய்யக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். எதிர்பாலின உறவுகளால் நல்ல ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கலாம். வெளியூர், வெளி மாநில, வெளிநாடு பயணங்களால் பலனடையக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் மீன ராசினியர்களுக்கு கட்டாயம் கிடைக்கலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இறங்கிய காரியங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வெற்றியாக வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுனால அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ஆசிரியர்கள், தங்க நகை துறையில் இருக்கக்கூடிய நேயர்கள், மீன் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்கள், பேங்கிங் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் நல்ல காலமாக உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கலாம். அதே போல வேலை தேடக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். இருக்கக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவிற்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கின்ற இந்த காரணத்தினால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை, மதிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் மீது கண்டிப்பாக புகழ் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. வீண் விரயம் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கலாம். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து செல்லலாம். அதனால் எந்த பயமுமின்றி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை முழு முயற்சியோடு கண்டிப்பாக செய்யலாம். முழு முயற்சியோடும், முழு நம்பிக்கையோடும், முழு மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு பலனை உங்களுக்கு பெற்று தரலாம். தந்தையுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை உங்களுக்கு அவசியம். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இந்த காலகட்டத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு மீன ராசி நேயர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். உடல் ரீதியாக ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அதை சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தொந்தரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொழுப்பு, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அடுத்ததாக மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் சந்திராஷ்டம தினம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி 3 மற்றும் 6ஆம் தேதிகளில் சந்திராஷ்ட தினம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த தினத்தில் மட்டுமே நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கணும்னு நினைத்தாலோ இல்லை ஏற்கனவே முடிவு பண்ணி வைத்திருந்தாலோ கண்டிப்பாக அதை தள்ளி வைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புதிய முயற்சி எடுக்கும் பொழுது அதனால் நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தள்ளி வைக்கலாம். அப்படி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் அந்த முயற்சியை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு பரிகாரத்தை செய்துட்டு அந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். தவிர்க்க முடியாத நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் மாடுகளுக்கு உணவு அளிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டு ஏதாவது தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை மேற்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உணவளித்து மனதார வேண்டி கேட்டு நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக ஏற்றத்தை கொடுக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மீன ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.